வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக நல்ல ஒரு சூப்பரான மோர் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம வழக்கமாக செய்கிற மாதிரி இல்லாமல் என்னுடைய வீட்டு ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடியாக இருக்குது. இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே ஒரு பவுலில் 500 ml அளவு தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிர் நீங்கள் கடையில் இருந்தும் வாங்கலாம், இல்லைனா வீட்டில் நீங்கள் செய்து வச்சுருந்தீங்கன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு விஸ்கி யூஸ் பண்ணி தயிர் நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வர அளவுக்கு இதை பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் விஸ்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தயிர் கடையிற மத்து இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம் தான். இது நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். பொதுவாக மோரில் இந்த நேரத்தில் நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி மற்றும் சீரகம் அண்ட் காரத்துக்காக பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம அப்படியே இதை ஆட் பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணோன்னா சீக்கிரம் புளிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி இதை நம்ம தாளிக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம ஏதோ ஒரு 8 to 9 hours வரைக்கும் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு இந்த மாதிரி நல்லா பொரிந்து வரும்போது இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக 3 to 4 இனுக்கு கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து காரத்துக்காக இதில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போது ஒரு 2 பிஞ்ச் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுப்போம். நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட்டில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியே வரும்போது இதில் நம்ம கரைத்து வச்சுருந்த மோரை சேர்த்துக்கலாம். கடைசியாக நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் மேலே தூவிப்போம். ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான மோர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான மோர் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த மோரை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுனா சில்லுன்னு குடிக்கும்போது இதோட சுவை இன்னும் பிரமாதமாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from யஷ்வந்த்.